டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தனது மகளின் மரணம் குறித்து யூடியூபர் சவுக்கு சங்கர் அவதூறாக பேசியதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்த பின் ஸ்ரீமதியின் தாயார் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சவுக்கு சங்கர் மேலே புகார் கொடுக்க வந்திருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் எல்லாருக்குமே தெரியும், பாப்பாவை பள்ளி தரப்பை தான் கொலை பண்ணியிருந்தாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்பால் ரூமுன்னு அறையாக 3 அறை இருந்தது. அதில் எவ்வளவோ காண்டம்ஸ்லாம், நிறையா வெளிநாட்டு காண்டம்ஸ்லாம் கடந்தது. அந்த காண்டம்ஸ்க்கு இது நாள் வரைக்கும் காவல்துறை எந்த ஒரு விசாரணையும் பண்ணலை. ஒரு பள்ளிக்கு வெளிநாட்டு காண்டம்ஸ் ஏன் வந்தது, எதுக்கு வந்தது அப்படிங்கிற காரணம் இந்த நாள் வரைக்கும் தெரியல. பாப்பாவை கற்பழித்து தான் கொலை பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டாக இருந்துகிட்டு இருக்குது. பாப்பா 17 வயசுக்கு உட்பட்டவ. அவளுக்கு போட்ஸா வழக்கு தான் பதிவு பண்ணணும். இந்த காவல்துறை போட்ஸா வழக்கும் பதிவு பண்ணாமல் ஒருதலை பட்சமாக தான் நடந்துக்கிட்டாங்க. இப்போது இவங்க பள்ளிக்கூடத்தில் இருந்த இந்த காண்டம்ஸு இவங்க மேலே இருக்கக்கூடிய தப்பெல்லாம் மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சவுக்கு சங்கரை விலை கொடுத்து வாங்கி பள்ளி நிர்வாகம் எங்களை பற்றியும் என்னை பற்றியும் என் பொண்ணை பற்றியும் பல அவதூறுகளை பரப்பி எத்தனையோ சேனலில் சவுக்கு சங்கர் பேட்டி கொடுத்துருந்தாரு. இதை எல்லாரும் நம்ம பார்த்துருப்போம். அப்போவே மக்கள் எல்லாருமே சவுக்கு சங்கரை யாருமே நம்பலை. ஸ்ரீமதியை பற்றி அவதூறு பேசக்குள்ளேயும் சரி, என்னை பற்றி அவதூறு பேசக்குள்ளேயும் எல்லாருமே நீ பணம் வாங்கிட்டு தான் பேசுகிற அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சவுக்கு சங்கர் மேலே வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கான ஆதாரம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட அதுக்கான ஆதாரம் இவ்வளோ நாளும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சத்தியம் தொலைக்காட்சியில் முத்தாரோட சவுக்கு சங்கர் கூட உதவியாளராக இருந்த பிரதீப் அப்படின்ற அந்த தம்பி முத்தாருக்கிட்ட பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னாக்க, இந்த மாதிரி சவுக்கு சங்கர் கள்ளக்குறிச்சி வழக்கில் பணம் வாங்கி தான் பேசினார் அப்படிங்கிற உண்மையை இப்போ சமீபத்தில் வெளியிட்டார். இந்த காவல்துறை பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி வழக்கு அப்படின்னாலே ஒருதலை பட்சமான விசாரணை தான் பண்ணுறாங்க. யாராவது ஒரு சில யூடியூபர்கள் தனக்கு தெரிஞ்ச உண்மையை இப்படிலாம் இருக்கலாம் இப்படிலாம் இருக்கலான்னு சொல்கிற ஒவ்வொரு வீடியோவும் தேடி போய் டெலீட் பண்ணுறாங்க. இதே தனது மகளின் மரணம் குறித்து யூடியூபர் சவுக்கு சங்கர் அவதூறாக பேசியதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்த பின் ஸ்ரீமதியின் தாயார் செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.